Good morning students. Subject Pedagogy of Mathematics. Unit number 10 Research in Mathematics Teaching. First one Research in the field of Mathematics and Mathematics Teaching. ஸோ எதுலெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ண போகிறோங்க ரிசர்ச் பண்ண ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் ஃபீல்டுலையும் டீச்சிங் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸை பற்றியும் தான் இதில் நம்ம சொல்கிறோம். த நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் தேசிய கல்விக் கொள்கை எப்போ உருவாக்கப்பட்டது 1986. அந்த 1986 உருவாக்கப்பட்ட அந்த நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் சொல்லுதுன்னா தட் இஸ் சஜஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வெஹிக்கிள். எதுக்கு, யாருக்கு, ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வெஹிக்கிளாக இருக்கணும். எதுக்குன்னா ஜஸ்ட் அவன் நாலேஜை மட்டும் கெயின் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்டூடெண்ட்டோட அதாவது சைல்டோட திங்கிங் எபிலிட்டியை, அவனுடைய ரீசனிங் எபிலிட்டியை, அனலைசிங் பவரை, லாஜிக்கலாக திங்க் பண்ணுற பவரை எல்லாம் அவனுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு சப்ஜெக்டாக தான் மேத்தமெட்டிக்ஸ். அதை கொண்டுட்டு போகிற ஒரு வெஹிக்கிளாக தான் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கணுமே தவிர ஜஸ்ட் அப்படியே அவன் பைஹார்ட் பண்ணி வாமிட்டி ஒரு மேத்தமெட்டிக்ஸ் இருக்கக்கூடாது. தட் மீன்ஸ் அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், வெறும் நாலேஜ் மட்டும் டெவலப் ஆகக்கூடாது. அவன் ஸ்கில் ஓரியன்டாக தட் இஸ் அப்ளிகேஷன் ஓரியன்டாகவும் அவன் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத டினோட் பண்ணுது, சஜஸ்ட் பண்ணுது இந்த நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன். ரிசர்ச் இன் மேத்தமெட்டிக்ஸ் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, அது 5 ஏரியாஸ் கொடுத்துருக்குறாங்க. மேத்தமெட்டிக்ஸ் எஜுகேஷனை ரிசர்ச் பண்ணுறதுக்கான 5 ஏரியாக்களை கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டீச்சிங் பிஹேவியர், நடத்தை. அடுத்து கரிக்குலம் அண்ட் டெக்ஸ்ட் புக்கு, கலைத்திட்டம் மற்றும் புத்தகங்கள், பாட புத்தகம். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அச்சீவ்மெண்ட், எந்த காரணிகளெல்லாம் ஒரு மாணவனுடைய அடைவை அச்சீவ்மெண்ட்டை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. தென் டயக்னோஸ்டிக் அண்ட் அதர் டெஸ்ட். டயக்னோஸ்டிக் டெஸ்ட் அப்படிங்கிறது குறையறி சோதனை, அது இல்லாத பிற சோதனைகள் இதில் இன் மேத்தமெட்டிக்ஸ். அடுத்தது டீச்சர் பிஹேவியர், ஒரு ஆசிரியரோட நடத்தை எப்படி இருக்கணும் வகுப்பறையில். இது போன்ற 5 ஏரியாவை தான் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் டீச்சிங் பிஹேவியர், ஒரு வகுப்பறையில் கற்பித்தல் அப்படின்றது எப்படி இருக்கணும். அப்போ ஒரு நல்ல ஒரு ரிசர்ச் ஒரு ரிசர்ச் எப்படின்னா கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மெத்தடில் கிளாஸில் டீச் பண்ணணும், என்ன ஸ்ட்ராட்டஜி அவங்க யூஸ் பண்ணணும். இந்த யூனிட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஓகேவா, மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். தட் இஸ் டெக்னிக்ஸ் ஆஃப் டீச்சிங்னு பார்த்துருக்குறோம். அப்போது என்ன மெத்தடில் கிளாஸில் நம்ம சொல்லித்தர்றது, லெக்சர் மெத்தடா, இண்டிவிஜுவலைஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடா, அதாவது சொல்ல கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி கிளாஸுக்கு ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரெடி பண்ணுறது, இன்டெக்டிவ் மெத்தட், டிடக்டிவ் மெத்தட். ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா ட்ரில், அசைன்மெண்ட் ஒர்க், எக்ஸசைஸ் அதெல்லாம் பார்த்தோம்ல. ஸோ இதெல்லாம் டீச்சிங் பிஹேவியரில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, கிளாஸில் டீச் பண்ணியாச்சு, அது மட்டும் போதுமா? அந்த மெத்தட்ஸில் யூஸ் பண்ணி டீச் பண்ணும்போது அந்த இஃபெக்ட் என்ன, ஸ்டூடெண்ட்ஸோட அச்சீவ்மெண்ட் என்ன, எந்த அளவுக்கு அவன் அதை லேர்ன் பண்ணியிருக்கான் அப்படின்றத அவனை நம்ம இவாலுவேட் பண்ணி பார்க்கணும்ல. அப்போ எந்தெந்த முறையில் அவனை எவாலுவேட் பண்ணலாம்னா தட் இஸ் பர்சனாலிட்டி டைப் டெஸ்ட், இதெல்லாம் உங்களுக்கு சிஜியில் வரும்னு நினைக்கிறேன். தென் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட், ஸ்டூடெண்ட்டோட அடைவை கண்டுபிடிக்கிறதுக்காக வைக்கக்கூடிய டெஸ்ட். அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் எதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கிளாஸில் வைக்கக்கூடிய டெய்லி டெஸ்ட்டு, ஆஃப் இயர்லி டெஸ்ட், இதெல்லாம் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு. ஸோ அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டோட பர்பஸ் என்னென்னா கிளாஸில் டீச் பண்ணதை ஸ்டூடெண்ட்ஸு எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கிறான், அவன் புரிஞ்சிருக்கிறான் அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக வைக்கக்கூடியதுக்கு பேர் தான் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு. தென் இன்டெலிஜென்ட் டெஸ்ட்டு, லெவல் ஆஃப் திங்கிங், அப்புறம் ஸ்டூடெண்ட்டினுடைய ரீசனிங் எபிலிட்டி, அவனுடைய மென்டல் எபிலிட்டி, இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வைக்கக்கூடிய இதன் மூலமாக கூட நம்ம கிளாஸில் ஸ்டூடெண்ட்டுடைய அச்சீவ்மெண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, அந்த மெத்தட்ஸ் எந்தளவுக்கு ரீச் ஆனதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதாது. ஒரு மேத்தமெட்டிக்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கு நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன்ஸ், எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லேர்னிங்கும் கண்டிப்பாக நமக்கு தேவை ஒரு மேத்தமெட்டிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா. ஓகேவா, தென் அதே மாதிரி மைக்ரோ டீச்சிங். ஏன் நம்ம கிளாஸில் மைக்ரோ டீச்சிங் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கில்ஸில், நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, கண்டென்ட்டில் கிடையாது, ஸ்கில்ஸில் நம்ம எப்படி இருக்கணும், மாஸ்டரி ஓவராக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அப்போ மைக்ரோ டீச்சிங் லைக் அப்படின்றதும் எப்படி இருக்கணும், ஷுட் பி டன். எதை டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கணும், தட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷனல் மேத்தமெட்டிக்ஸ். ஓகேவா, எஸ். நெக்ஸ்ட் ஒன் கரிக்குலம் அண்ட் டெக்ஸ்ட் புக். கரிக்குலம் அண்ட் டெக்ஸ்ட் புக் ஃப்ரேம் பண்ணும்போதே எப்படி ஃப்ரேம் பண்ணணும் ஒரு கரிக்குலம் டெக்ஸ்ட் புக்குனா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு எய்மை ரீச் பண்ணணும். ஓகேவா, தட் இஸ் எப்படின்னா
டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எதை ஜஸ்ட் வெறும் நாலேஜை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அறிவை மட்டும் அவன் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், ஸ்கில்ஸ் எப்போ வந்து நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த மேத்தமெட்டிக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நமக்கு இருக்கும். அப்போ ஒரு மேத்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டை படித்தான் அப்படின்னா அவனுடைய எய்ம் வந்து எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா இன்டூ அன் இண்டஸ்ட்ரியல் ஐடி. அதாவது ஒவ்வொரு குழந்தையும் கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜை பெற்றிருக்கணும் அப்படிங்கிறது டே டு டே லைஃப்பில் ரொம்ப எசென்ஷியலாக ஆகிடுச்சு. அதனால் வெறும் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதாது, அவனுக்கு வந்து தொழில்நுட்பம் சார்ந்த கரிக்குலமும் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத சொல்லுது கரிக்குலம் அண்ட் டெக்ஸ்ட் புக்கில். அதுமாதிரி ஒரு டெக்ஸ்ட் புக் வந்து எதை செக் பண்ணக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னா சிலபஸுக்கும் குலமுக்கும் இடையில் ஒரு லிங்க் இருக்கக்கூடியதாக தான் ஒரு டெக்ஸ்ட் புக் இருக்கணும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சிலபஸில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஆனால் உள்ளே போட்டிருக்கிற கரிக்குலம் நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் வேற ஒரு விஷயங்களை கொடுத்துருப்பாங்க தொடர்பே இல்லாமல் சிலபஸுக்கும் கண்டென்ட்டுக்கும். அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் புக்கு இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லுது. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் மேத்தமெட்டிக்ஸ் அச்சீவ்மெண்ட். ஒரு ஸ்டூடெண்ட்டு மேத்தமெட்டிக்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு, மேத்தமெட்டிக்ஸில் நிறைய மார்க் எடுக்காமல் இருக்கிறதுக்கு எந்தெந்த ஃபேக்டர்ஸ் காரணிகள் எல்லாம் காரணமாக இருக்குது அப்படின்னா, நார்மலாகவே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ் அச்சீவ்மெண்ட்னா வெறும் நாலேஜை மட்டும் நம்ம வந்து தட் இஸ் காது எதையும் அவனுடைய அஃபெக்டிவ் டொமைனையும் நம்ம செக் பண்ணணும். அதாவது அவனுடைய இன்ட்ரெஸ்ட்டு, ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ், எப்படி அவனுடைய ஆட்டிடியூட் இருந்துச்சு மேத்தமெட்டிக்ஸ் மேலே, இது எல்லாத்தையுமே தான் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணணும். அதேமாரி ஒரு வேறு எதெல்லாம் வந்து காரணிகளாக இருக்குது அப்படின்னா, ஸ்டூடெண்ட் வந்து புவர் அச்சீவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அல்லது ஃபெயிலாக போகிறதுக்கு எதெல்லாம் கூட ரீசனாக இருக்குதுன்னா, ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட ரீசனிங் பவர் இல்லாமல் இருப்பான், அல்லது அவனுக்கு மேத்ஸ் மேலே ஒரு நல்ல ஆட்டிடியூட் இருக்காமல் இருக்கும், அதேமாதிரி அவனுடைய சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், அவனுடைய வீட்டினுடைய சமுதாய பொருளாதார சூழ்நிலை ஒரு காரணமாக இருக்கும், அவங்ககிட்ட அந்தளவுக்கு இன்டெலிஜென்ஸ் இருந்திருக்காது, சம்டைம்ஸ் டீச்சரோட குவாலிஃபிகேஷன் கூட ஒரு காரணமாக இருக்கும், டீச்சர் நல்லா இருப்பாங்க, கிளாஸ் ரூம் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்திருக்கும், அதனால் கிளாஸில் ஸ்டாஃப் வந்து கேர் எடுக்காமல் இண்டிவிஜுவல் கேர் கொடுக்க முடியாமல் போயிருக்கலாம், அல்லது ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் சும்மா ஓரலாக டீச் பண்ணியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் கூட மேத்தமெட்டிக்ஸ் அச்சீவ்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தென் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் அண்ட் அதர் டெஸ்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ். ஆல்ரெடி சொன்னேன் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்னா என்னென்னு சொன்னேன். அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வைக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கு பேர் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு. டயக்னோஸ்டிக் டெஸ்ட் அப்படிங்கிறது குறையறி சோதனைன்னு சொல்லுவோம் தமிழில். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டு எந்த கான்செப்டில் அவன் ரொம்ப குறை இருக்குது, அவனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலைங்கிறதுக்காக நம்ம செக் பண்ணுறதுக்காக வைக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கு பேர் தான் டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டு. ஏன் நம்ம டயக்னோஸ்டிக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி. அப்போது ஸ்டூடெண்ட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு டு ப்ரொவைட் ரெமெடியல் டீச்சிங் மெஷர். அப்போ தான் நம்ம என்னென்ன கொடுக்க முடியும், அவனுக்கு குறைதீர் நடவடிக்கைகள், ரெமெடியல் மெஷர் நம்ம அவனுக்கு கொடுக்க முடியும். அதே மாதிரி வந்து ரொம்ப வீக்காக இருக்கான், எந்த கான்செப்டில் வந்து வீக்காக இருக்கான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இதை பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ், அவனுடைய ஆட்டிடியூட்ஸ் எப்படி இருக்குது மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தமானு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ப்ளஸ் அவனுக்கு ரெமெடியல் மெஷர் கொடுக்கறதுக்காகவும் தான் நம்ம இந்த டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டை நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். தென் லாஸ்ட் ஒன் டீச்சர் பிஹேவியர். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கிளாஸில் டீச்சிங் நல்லா இருக்கணும், ரொம்ப இஃபெக்டிவான டீச்சிங்காக இருக்கணும் அப்படின்னா டீச்சரோட பிஹேவியர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் பிஹேவியர் ஆஃப் த மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர். ஓகேவா? அப்போ ஒரு கிளாஸ் ரூம் டீச்சிங் ரொம்ப இஃபெக்டிவ்னஸாக இருக்கணும் அப்படின்னா ஸ்டாஃப் வந்து ரொம்ப ஃபுல் ஆஃப் அகடமிக்கல் பொட்டென்ஷியல், ரொம்ப நல்ல நாலேஜபிள் ஒரு டீச்சராக தான் இருக்கணும். அதேமாதிரி டீச்சர் வந்து ரொம்ப இஃபெக்டிவான டீச்சராக இருந்தால் மட்டும்தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீச்சிங்கை கிளாஸில் கொடுக்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்போ வந்து ஒரு டீச்சரினுடைய பிஹேவியர் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும். ஸோ இந்த கான்செப்டுக்கு status of achievement in mathematics at elementary and secondary schools. அதாவது ஸ்டேட்டஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட், அதாவது இப்போ தற்போது இருக்கக்கூடிய நிலை என்ன, எதில் கணிதத்தில் மாணவர்களோட அடைவு எப்படி இருக்குது அட் எலிமெண்டரி லெவல். எலிமெண்டரினா 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட மேத்தமெட்டிக்ஸ் அச்சீவ்மெண்ட் எப்படி இருக்குது, அண்ட் செகண்டரி ஸ்கூல் லெவலில் தட் இஸ் 6லேருந்து 10 வகுப்பு வரைக்கும் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க.
இந்த ரிசர்ச் பண்ணதில் ஃபஸ்ட்டு டைட்டில் வந்து என்னென்னா த ஸ்டேட்டஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ் அட் செகண்டரி லெவலில் எந்த கிளாஸுக்கு பண்ணியிருக்கிறாங்க எயித்து ஸ்டாண்டர்டுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே பண்ணியிருக்குது. பண்ணினது யாருன்னா NCERT 2012 எதன் மூலமாக பண்ணியிருக்காங்க? நேஷ்னல் அச்சீவ்மெண்ட் சர்வே மூலமாக NCERT 2012 ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்குது. அது சொல்கிற ரிசல்ட் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட அச்சீவ்மெண்ட் வந்து எங்கே வந்து எதை வந்துக்குது எங்கெல்லாம் பாதிக்கலை, அதாவது எங்கெல்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அதெல்லாம் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகேவா? நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது இருந்தால் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அங்கே வேறுபாடு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த சென்டென்ஸில் இங்கே படிக்கும்போது தெர் வாஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா எந்த விதமான வேறுபாடும் இல்லை. ஓகேவா? அப்போ டெஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸோட மேத்தமெட்டிக்ஸ் அச்சீவ்மெண்ட்டை நான் 1 or 2 மட்டும் சொல்கிறேன். மேத்தமெட்டிக்ஸ் அச்சீவ்மெண்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாதிரியான ஆவரேஜ் இருக்குது. அப்போது ஆவரேஜில் சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் ஸ்டூடெண்ட்ஸோட மேத்தமெட்டிக்ஸ் அச்சீவ்மெண்ட்டோட ஆவரேஜ் வந்து 80% அப்படின்னா கேரளாவில் 90% இருக்குது, ஆந்திராவில் 85 இருக்குது, இன்னும் நார்த் சைட்லலாம் போனீங்கன்னா இன்னும் கம்மியாக இருக்குது. அப்போது ஒரு ஆவரேஜ் அச்சீவ்மெண்ட்டோட அந்த பர்சன்டேஜ் வந்து ஸ்டேட்டு டிஃபர் ஆகுது. அப்போ மாநிலங்களை பொறுத்து அந்த மேத்தமெட்டிக்ஸோட அச்சீவ்மெண்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜிஸ், அதாவது ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு ஸ்கூல்ஸ்லையும் ஒரு மாதிரி டீச் பண்ணுறதுனால கூட ஸ்டூடெண்ட்ஸோட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனும் ஸ்டூடெண்ட்ஸோட அச்சீவ்மெண்ட்லேயும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. தென் அதே மாதிரி வேறு எங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னா இந்த SC பீப்புள், ST ஸ்டூடெண்ட்ஸு, OBC ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் லோயராக தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க யாரை விட? ஜென்ரல் கேட்டகரியை விட. அது மாதிரி இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு சில்ட்ரன் வந்து லோ பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது, அதாவது யாருன்னா நார்மல் சில்ட்ரனை விட. யாருக்கிட்ட மட்டும் தெர் வாஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிற பாகுபாடு இல்லை. ஏன்னா பாய்ஸாக இருக்கான் அதனால் மேத்ஸ் நல்லா பண்ணலாம், கேர்ள்ஸாக இருக்காங்க அதனால் மேத்ஸ் நல்லா பண்ணலை அப்படின்ற அந்த பாகுபாடு இல்லை. அப்போது செக்ஸை பொறுத்து அந்த சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸு இல்லை மேத்தமெட்டிக்ஸ் அச்சீவ்மெண்ட்டில். அதுமாதிரி ரூரலில் இருக்கிற பிள்ளைங்க கம்மியாக தான் படிக்கிறாங்க, அர்பனில் இருக்கிற பசங்க நல்லா படிக்கிறாங்க. இதுதான் வந்து செகண்டரி லெவலில் அவங்க பண்ண அச்சீவ்மெண்ட்டுக்கான ரிசர்ச். ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது எலிமெண்டரி ஸ்கூல்ஸில் அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சேம் NCERT தான் பண்ணியிருக்குது. பட் 3rd ஸ்டாண்டர்ட் அண்ட் 5th ஸ்டாண்டர்ட் ஆல் ஓவர் இந்தியா பண்ணும்போது எந்தெந்த டாப்பிக்லலாம் பண்ணியிருக்காங்க? அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன், நம்பர் பிளேஸ்மெண்ட், ஜியாமெட்ரி, மணி, மெஷர்மெண்ட், இந்த மாதிரி டேட்டா ஹேண்ட்லிங், இந்த மாதிரி பல டைட்டில் எடுத்துக்கிட்டு அவங்க பண்ணும்போது அவங்க என்ன ரேஞ்ச் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 0 to 500ன்னு ஒரு ரேஞ்சை கொடுத்துக்கிட்டு அதில் ஆவரேஜ் ஸ்கோர் இன் மேத்தமெட்டிக்ஸ் நேஷனல் லெவலில் அப்படிங்கிறது 252 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த 252 எந்த ஸ்டேட்லாம் ரீச் பண்ணுது, எதெல்லாம் பிலோவாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 14 ஸ்டேட்ஸ், அதாவது 14 ஸ்டேட்ஸ் வந்து இந்த 252 அப்படின்ற அந்த ஆவரேஜ் ஸ்கோரை விட அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாம். யாரெல்லாம்? தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா, அந்த டாமன், டையூ, இது போன்ற 14 ஸ்டேட்ஸ் வந்து எப்படி இருக்குது? ஹை பர்ஃபார்மன்ஸ் இருக்குது ஆவரேஜை விட. அதுமாதிரி 12 ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லோ பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்குறாங்க அச்சீவ்மெண்ட்டு. யாரெல்லாம்? சண்டிகார், பீகார், ராஜஸ்தான், ஹரியானா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், இதெல்லாம். இதுதான் வந்து ஒரு எலிமெண்டரி லெவலில் மேத்தமெட்டிக்ஸ் அச்சீவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கான ரிசர்ச் ரிப்போர்ட்டாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஏரியாஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ். எந்தெந்த ஏரியாலாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது? நார்மலாக டிஃபிகல்ட்டாக அவன் ஃபீல் பண்ணுறதுக்கு ரீசன் லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அவனுக்கு புரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான். ஏன்னா மற்ற சப்ஜெக்ட் மாதிரி இல்லாமல் நம்மளுடைய மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டில் மட்டும் அந்த 3 டொமைன்ஸ் இருக்குது, காக்னிட்டிவ், அஃபெக்டிவ் அண்ட் சைக்கோமோட்டார் டொமைன். அந்த 3 டொமைனுமே ஒன்றா ஃபங்க்ஷன் ஆகணும், 3 டொமைனுமே ஃபங்க்ஷன் ஆகணும், அப்போ தான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் பற்றின ஒரு நாலேஜ் வேணும் அவனுக்கு. அது நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு அண்டர்ஸ்டாண்டை டெவலப் பண்ண முடியும். நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் அவனால் அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண முடியும். அது மாதிரி ஏதாவது ஒரு கிராஃப் ட்ரா பண்ணனாலோ அல்லது ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணனாலோ அவனுக்கு ஸ்கில் வேணும். ஓகேவா? அப்போ அவனுக்கு 3 டொமைன்ஸுமே அவனுக்கு ஒன்றா ஃபங்க்ஷன் ஆகணும். ஸோ அதனால் அது கூட ஒரு முக்கியமான கான்செப்டாக இருக்குது. ஓகே, எந்தெந்த ஏரியாஸ் எல்லாம் அவனுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது மேத்தமெட்டிக்ஸில்? தட் இஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். இந்த 4 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது.
இந்த 4 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். அதில் அடிஷன் மல்டிப்ளிகேஷன்லாம் கூட ஈஸியாக போட்டுருவாங்க, பட் டிவிஷன் வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி சிம்பிளை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, அது மாதிரி அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது, திரும்பி ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அவன் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவான். ஏதாவது சம் காம்ப்ளெக்ஸான கான்செப்ட், அதே மாதிரி டெரிவேஷன் ஆஃப் ஃபார்முலாஸ், ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சம் போட்டுருவான், பட் ஃபார்முலாவை டிரைவ் பண்ணுறது அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி வேர்ட் ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வேர்ட் ப்ராப்ளமை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும், கன்வெர்ட் இன்டூ சிம்பாலிக் ஃபார்ம்ஸ், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவனுக்கு. ஜென்ரலி அப்ஸ்ட்ராக்டான விஷயங்கள், தட் இஸ் கருத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் அவனுக்கு சார்ந்த சம்ஸ் எல்லாம் அவனுக்கு சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதான் ஏரியாஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ். தென் ஃபோபியாஸ் ஃபார் அண்ட் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் லேர்னிங். ஸோ நார்மலாக மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னாலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபோபியா வருது இல்லையா, அதுக்கு என்ன ரீசன்ஸ், அது தென் ஹவு டு ரெடியூஸ் தீஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஃபோபியா. ஃபோபியா அப்படிங்கிறது ஒரு ஓகேவா, ஏன் அவனுக்கு ரொம்ப ஃபோபியா இருக்குது மேத்தமெட்டிக்ஸ் மேலே அப்படின்னா, மோஸ்ட்லி மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க. அதேமாதிரி கிளாஸில் வந்து அவனுக்கு டிஸ்கண்டினியூட்டி இருந்துச்சு, நான் தொடர்ந்து கவனிக்காமல் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவன் எங்கேயாவது அவன் பார்த்தா கூட என்ன ஆகிடும், அவனுக்கு கண்டினியூட்டி இருக்காது, அவனுக்கு மறந்து போயிடும், புரியாமல் போயிடும். மாதிரி அவாய்டிங் பார்ட்டிசிபேஷன், இதில் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் கிளாஸை ஒழுங்காக அவன் கவனிக்காமல் இருக்கிறது, லேக் ஆஃப் ப்ராக்டிஸ், ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கிறது, அதேமாதிரி லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், கிளாஸை கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிக்காமல் இருக்கிறது. இதெல்லாம் தான் ரீசன். இதை ஹவு டு அதாவது அவாய்ட் தீஸ் அப்படின்னா, அல்லது ஹவு டு ரெடியூஸ் தீஸ்னால் அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள், பெஸ்ட்டு ரீசன் யார், பர்சன் கேட்டிங்கன்னா டீச்சர் மட்டும்தான். டீச்சர் வந்து என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டை, மேத்தமெட்டிக்ஸ் மேலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணால் இதை அவாய்ட் பண்ணலாம். இது இல்லாமல் வேறு எப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம், கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஒரு டீச்சர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் வர்ற மாதிரி அவனை என்கரேஜ் பண்ணணும், அவனுக்கு தேவையான சப்போர்ட் பண்ணணும், ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் கொடுக்கணும், லேர்னிங் பை டூயிங் மெத்தடில் சொல்லித்தரணும், அவனுக்கு பசில்ஸ் மூலமாக, கேம்ஸ் மூலமாக, சம் லேப் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக அவனுக்கு கிளாஸில் அவனுக்கு சொல்லித்தரலாம். அப்போ பேரண்ட்ஸ் மூலம் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் டீச்சருக்கு, அதுமாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் இருக்கணும். பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஒரு டீச்சருக்கும் நல்ல ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும். அதே மாதிரி பிரேக் பண்ணி அவன் படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணணும், எப்போ பார்த்தாலும் படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஓரளவு அவாய்ட் பண்ணணும். அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இடையில் ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டை டெவலப் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளாஸில் டீச் பண்ணணும். இதையெல்லாம் கண்டிப்பாக அவனுக்கு மேத்ஸ் மேலே ஒரு ஃபோபியா, பயம் வராது. அப்போ ஃபுல்லாக யாரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது இந்த ஃபோபியான்ற ப்ராப்ளம் அவனுக்கு வர்றதுக்கு, மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் தான். அப்போ மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் என்ன பண்ணணும், ஷுட் ப்ரொவைட் த பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? எஸ். ஃபேக்டர்ஸ் ரிலேட்டட் டு மேத்தமெட்டிக்ஸ் லேர்னிங். கிளாஸில் மேத்தமெட்டிக்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கு எந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் காரணிகளாக இருக்குது, எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது, எதை பொறுத்து தான் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் லேர்னிங் இருக்கும் அப்படின்னா, ஒரு 10 கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மெச்சூரிட்டி அப்படின்றது கிளாஸில் 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது கிளாஸில் லேர்னிங் நடந்ததுனால அந்த ஸ்டூடெண்ட்கிட்ட சேஞ்சஸ் இருக்குதா, அல்லது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மெச்சூர்டு பர்சனாக இருக்கிறதுனால அவங்ககிட்ட அந்த சேஞ்சஸ் இருக்குதா அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒரு டீச்சர் தெரிஞ்சுக்கணும். அப்போ கிளாஸ் ரூம் ஸ்டூடெண்ட்டோட மெச்சூரிட்டி என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம் மேத்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே. தென் மோட்டிவேஷன். எப்பயுமே எந்த ஒரு ஆக்ஷனுமே ஸ்டார்ட் பண்ணணும், எந்த ஒரு வேலையுமே நடக்கணும்னா ஆக்ஷன் தேவை. அப்போ மோட்டிவேஷன் கம்மியாக இருந்தால் கூட கிளாஸ் ரூம் லேர்னிங் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். தென் டயர்ட்னஸ். நார்மலாகவே கிளாஸில் மார்னிங் செஷனில் தான் வந்து மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் போடுவாங்க. ஏன்னா டைம் டேபிள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அலாட் பண்ணுவாங்க. எப்போ ஸ்டூடெண்ட்ஸோட பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குதோ அதுதான். அப்போ சப்போஸ் ஸ்டூடெண்ட் டயர்டாக ஆகிட்டான் அப்படின்னா கூட அங்கே மேத்தமெட்டிக்ஸ் லேர்னிங் நல்லா இருக்காமல் போயிடும். தென் அட்டென்ஷன் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா அப்போ அட்டென்ஷன் இருந்தால் தான் மென்டல் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆக முடியும். அட்டென்ஷன் இருந்ததுன்னா மட்டும்தான் அவனுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் கிளாஸில். அப்போ கிளாஸ் ரூம் அட்டென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் மேத்தமெட்டிக்ஸ் லேர்னிங். ஆஃப் ட்ரைனிங். எப்பயுமே ஒரு டீச்சர் வந்து தான் என்ன சொல்ல வரமோ அந்த கான்செப்டை கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. சப்போஸ் ப்ராப்பராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலைன்னா அவனுக்கு கன்ஃபியூஷனை வர ஆரம்பிச்சிரும். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ட்ரைனிங் அது கூட கம்மியாக இருந்துச்சு, ஒழுங்காக டீச்சர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை அப்படின்னாலும் அவனுக்கு ரொம்ப சப்ஜெக்ட் மேலே நல்ல ஒரு சப்ஜெக்ட் வந்து நல்லா லேர்ன் பண்ண முடியாமல் போயிடும். அதேமாதிரி அடுத்தது பர்சனல் ஃபேக்டர் அப்படின்னா
ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே அவன் மேலே அவனுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கணும். அப்போ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது, அப்புறம் டீச்சருக்கு ஸ்டூடெண்ட் மேலே இருக்கக்கூடிய ஆட்டிடியூட், பேரண்ட்ஸ்க்கு ஸ்டூடெண்ட் மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்க மேலே இருக்கக்கூடிய ஆட்டிடியூட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், ஃபிசிக்கலாக ஹெல்த்தியாக இருக்கணும் அவன். இது எல்லாமே நல்லா இருக்கணும். இதில் ஏதாவது ஒன்று லேகிங்காக இருந்தாலும் அவனுடைய மேத்தமெட்டிக்ஸ் லேர்னிங்கை வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். தென் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அட்டென்ஷன் அண்ட் மோட்டிவேஷன். அது மாதிரி இது இல்லாமல் சோஷியல் ஃபேக்டர்ஸ். ஒரு மேத்தமெட்டிக்ஸில் நல்லா லேர்ன் பண்ணணும் ஒரு ஸ்டூடெண்ட்னா ஃபேமிலி என்வரான்மெண்ட் நல்லா இருக்கணும், அவனை சுற்றி இருக்கக்கூடிய சொசைட்டி நல்ல சொசைட்டியாக இருக்கணும், அவனுடைய ஸ்கூல் நல்லா சொல்லித்தர ஸ்கூல் நல்லா இருக்கணும். அதேமாதிரி எமோஷனல் ஃபேக்டர்ஸ், எமோஷன்ஸ், அதாவது எமோஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸில் அவன் சரியாக கவனிக்கலாம் அல்லது ஒழுங்காக படிக்கலை, ஸ்டாஃப் திட்டுறாங்க அப்படின்னா டக்குன்னு அவன் டென்ஷன் ஆகிடக்கூடாது, கோவப்பட்டுறக்கூடாது. அப்படின்னா அவனால் கிளாஸை கவனிக்க முடியாது. அப்போ எமோஷன்ஸ் அப்படின்றதும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். தென் ஸ்கூல் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ். ஒரு மேத்ஸ் சூப்பராக படிக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு கிளாஸ் ரூம் என்வரான்மெண்ட் நல்லா இருக்கணும், ஸ்கூல் என்வரான்மெண்ட் நல்லா இருக்கணும், ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கணும், ஓகே, கிளாஸ் ரூம் டீச்சிங் ரொம்ப நல்லா இருக்கணும். இது எல்லா ஃபேக்டர்ஸையும் பொறுத்து தான் ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய மேத்தமெட்டிக்ஸ் லேர்னிங் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆக்ஷன் ரிசர்ச், தமிழில் செயல் ஆராய்ச்சின்னு சொல்லுவோம். ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஆக்ஷன் ரிசர்ச் அப்படின்றது என்னென்னா, இதுவும் வந்து டு ஃபைண்ட் த சொல்யூஷன்ஸ். பட் என்ன சொல்யூஷன்? டு ஃபைண்ட் த இமீடியட் சொல்யூஷன்ஸ் டு த ப்ராப்ளம்ஸ் விச் இஸ் பேஸ்ட் ஆன் சயின்டிஃபிக்கலி. அதாவது அறிவியல் பூர்வமாக ஒரு பிரச்சனைக்கு உடனடி தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்காக செய்யக்கூடிய செயலை தான் வந்து செயல் ஆராய்ச்சின்னு சொல்கிறோம். நார்மலாக இந்த ஆக்ஷன் ரிசர்ச் எங்கே செய்வாங்கன்னா எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனில் தான் செய்வாங்க, ஓகேவா? ஸோ அப்போ எப்படி இருக்கலாம்னா, என்னென்ன ப்ராப்ளம்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஆக்ஷன் ரிசர்ச்சோட யூசஸ் என்ன அப்படின்னா, இதில் இந்த ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸ் இட் இஸ் குயிக்லி அண்ட் எஃபிஷியன்ட்லி. அதாவது என்ன ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன்ஸ் எப்படி கிடைக்கும்? ப்ராக்டிக்கலாக கிடைக்குது, குயிக்காகவும் கிடைக்குது, ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் கிடைக்குது, ஓகேவா? எஸ், நிறைய ஸ்டெப்ஸ், அதாவது ஒரு 5 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த நோட்ஸில். அதான் நான் லேட்டஸ்ட்டாக கொடுத்த நோட்ஸில். இது இல்லாமல் நான் ஏற்கனவே ஒரு புக்கை பார்த்து உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருந்தேன்ல, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிறதான நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் கொஞ்சம் வந்து டிஃபைனிங் த ஹைப்போதீசிஸ் அப்படிலாம் வரும். ஆல்ரெடி நான் கிளாஸில் சொல்லியிருக்கிறேன். ஹைப்போதீசிஸ் அப்படிங்கிறது டென்டேட்டிவ் சொல்யூஷன்ஸ். அப்போது ஒரு சொல்யூஷன் இதுதான் இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் அதை நோக்கி நம்ம வந்து ரிசர்ச் பண்ணுவோம் இல்லையா? அதுன்னு படிக்கிறனால நீங்கள் படிச்சுக்கோங்க. எங்கே வேணும்னாலும் நீங்கள் ஆக்ஷன் ரிசர்ச் படிக்கலாம். இந்த சேம் ஆக்ஷன் ரிசர்ச் தான் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் இந்த இடத்துல என்ன, இந்த லெசனில் என்ன கொடுத்துருக்குறாங்க, இந்த நோட்ஸில் என்ன கொடுத்துருக்குறாங்க, 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன். அப்போ ஒரு ஸ்கூலில் எதெல்லாம் ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, தட் இஸ் ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிசிப்ளின் இல்லாமல் இருப்பான், ரெகுலாரிட்டி இல்லாமல் இருக்கலாம், பஞ்சுவலாக ஸ்கூலுக்கு வராமல் இருக்கலாம், நிறைய ஆப்சண்ட் ஆக சான்ஸ் இருக்கும். இதெல்லாம் கூட அது மாதிரி கிளாஸில் டீச் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு அவன் கஷ்டப்படுவான். இதெல்லாம் கூட ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஆக்ஷன் ரிசர்ச்சை யூஸ் பண்ணலாம். இப்போ எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் எவ்வளோ இருந்ததுன்னா கூட இதில் நம்ம கிளாஸில் நாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன ஐடென்டிஃபை பண்ணி அதை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன். தென் பிளான் ஆஃப் ஆக்ஷன். பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா இந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ எந்த மெத்தடில் நான் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறது, என்ன வேயில் நான் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறது, என்ன டெக்னிக்கை நான் யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் வந்து நம்ம பிளான் பண்ணணும்னா அதுக்கு பேர் தான் பிளான் ஆஃப் ஆக்ஷன். தென் தேர்ட் ஒன் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. அப்போது மெத்தட்ஸ் ஆஃப் கலெக்டிங் டேட்டா, எந்த மெத்தடில் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. தென் ஃபோர்த் ஒன் அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா. ஓகே, நிறைய எனக்கு டேட்டா கிடைச்ச டேட்டாவை நான் என்ன பண்ணி பார்க்கணும், அனலைஸ் பண்ணணும், இன்டர்பிரட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இதுக்கு இது பொருந்துமா, இதுதானா, இதுக்கு இது ரீசனாக இருக்குமா அப்படின்றத நான் இன்டர்பிரட் பண்ணி பார்த்தேன்னா அதுக்கு பேர் அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா. ஓகே, தென் ஃபிஃப்த் ஒன் பிளான் ஃபார் ஃபியூச்சர் ஆக்ஷன். அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா அனலைஸ் பண்ணி இன்டர்பிரட் பண்ணி ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன் நான் தெரிஞ்சு போச்சு எனக்கு. அப்போ தெரிஞ்சு போன பிறகு என்னுடைய ஃப்யூச்சர் ஆக்ஷன் என்னவாக இருக்கணும், அவனுக்கு ரெமெடியை கொடுக்கணும். அப்போ ரெமெடியை நான் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃப்யூச்சர் ஆக்ஷன். ஸோ இந்த மாதிரி அவன் பிரச்சனை பண்ணுறதுக்கு இதுதான் காரணம். அப்போ இந்த பிரச்சனை மறுபடியும் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நான் என்ன ரெமெடியல் மெஷர் கொடுக்கணும் அப்படின்றது தான் 5th ஸ்டெப். ஓகேவா? ஸோ இதோட உங்களுக்கு இந்த யூனிட் ஓவர். ஆக்ஷன் ரிசர்ச் நீங்கள் வேறு எந்த புக்கில் வேணுமாலும் படிச்சுக்கோங்கப்பா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.